ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆம், நாம் எல்லோரும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலே விடுதலையாக்கப்பட்டிருக்கோம். நமக்கு கிடைச்ச விடுதலை பார்த்தீங்கன்னா மெய்யான விடுதலை. அது என்ன விடுதலை? பாவத்திலிருந்து விடுதலை, சத்ருவினிடத்திலிருந்து விடுதலை, சாபங்களிலிருந்து விடுதலை என அவர் நமக்கு கொடுத்த விடுதலை அப்படி. ஆகவே இன்னைக்கு அந்த விடுதலையை சுதந்திரித்த பிள்ளைகளா, விடுவிக்கப்பட்ட பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஒரு பெரிய மன மகிழ்ச்சியோடு, ஒரு பெரிய சந்தோஷத்தோடு, ஒரு பெரிய முகமலர்ச்சியோடு கூட இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு முகமலர்ச்சியோடு கூட இந்த நாளை நம்ம ஆரம்பிக்கலாம். ஏனென்றால் நம்மை கர்த்தர் விடுதலை ஆக்கியிருக்கிறார், குமாரன் விடுதலை ஆகியிருக்கிறார். ஆமென். இந்த வசனம் நமக்கு ஆறுதல் அளிப்பதாக, உங்களை பலப்படுத்துவதாக, இந்த பலனோடு கூட இந்த நாளை ஆரம்பித்து நீங்கள் கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.